ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கோம். மதுரை ஏர்போர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்க்கிங் வந்து டீ போர்டுக்கு ஒரு மாதிரியாகவும் ஓன் போர்டுக்கு ஒரு மாதிரியாக வாங்குறாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய கார் டீ போர்டு, அதில் வந்து போயிட்டு உடனே வெளியே வந்தால் 130 இந்த மாதிரி சம்திங் வாங்குறாங்க. இதோட என்னோடய பர்சனல் கார், இன்னொரு கார் ஓன் போர்டு, அது என்னோடய பர்சனல் காரு. இப்போ அதில் என்னோடய ரிலேட்டிவ் இறக்கி விட்டு வந்திருக்கேன். அவங்கள இறக்கி விட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ பார்ப்போம் எவ்வளோ வாங்குறான்னு நீங்களே பாருங்கள். அதில் வந்து 130 ரூபா வாங்குறாங்க. இத்தனைக்கும் ஒரு ட்ராப்பு தான் வந்தேன் பார்த்துங்க. அதில் இறக்கி விட்டு உடனே போகிறதுக்கு பார்ட்டி மிந்தானத்து வந்தேன் நான். ஒரு 2 நாளைக்கு மேலே 130 ரூபா வாங்கிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ வாங்குறான்னு பார்ப்போம். வெயிட்டிங், அவனே சொல்லுவான் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ சொல்கிறாங்க பார்ப்போம். அப்படியே ஆன்லைன் வீடியோவில் இருங்க மக்களே. எவ்வளோ நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி முன்னாடி ஃபஸ்ட்டாக கண்டிப்பாக இன்னைக்கு பார்ப்போம் எவ்வளோ வேணும். ஒரு வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எவ்வளோ ஓகேயா? 30 rupees. டீ போர்டுன்னு அமௌண்ட் கூடயா? இது ஒன் போர்டு. டீ போர்டுன்னு அமௌண்ட் கூடயா? ஓகே. ஓ 135. भैया बिल கிடையாதா? பில்லு ரிசிப்ட் இல்லையோ? போனத்தை காமிக்கணும். நம்ம கையில் ஜீதா இருக்காப்புல. அவர் நான் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓன் போர்டுக்கு 30 ரூபாவான் பார்த்துங்க. டீ போர்டுனா 130 அப்படிங்காப்புல. 30னோடையும் என்ன 35வான் பார்த்துங்க. அது பார்த்து 105 ரூபா இதோட கூட போகுது. என்னென்னு கேட்டால் அதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறேன். இந்தியில் எனக்கு சரியாக தெரியல. சரி வீடியோ அங்கே ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதனால் சரியாக எடுக்க முடியல என்னால். பார்த்துக்குங்க. இதுதான் மதுரை ஏர்போர்ட்டோட நடப்பு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.